He's an internet addict. Internet addiction involving Google Glass. Teenagers are among the biggest consumers of social media. Internet addiction. Sounds, animations, endless content, notifications. Social media companies could soon be in big trouble. I really want an iPad. I want iPad. Social media addiction. In fact, 2025ல சோஷியல் மீடியா தான் உங்கள் growth டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுது. டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறேன். சோஷியல் மீடியா தான் growth டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது. லைக் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பை சோஷியல் மீடியா தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்குது. சோஷியல் மீடியாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல, உங்களை தான் சோஷியல் மீடியா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணது வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் வீடியோ ஃபார் யூ. டேம் ஷூர் கண்டிப்பாக உங்களால் சோஷியல் மீடியாஸ்லேருந்து வெளியேற முடியும். நான் சொல்கிற 6 சீக்ரெட்ஸை நீங்கள் பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் திங், ஸ்டார்டிங் கம்பேரிசன். நம்ம சோஷியல் மீடியாவில் நிறையா வீடியோஸ் பார்த்து நம்ம செல்ஃபை அதர்ஸோட கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒருத்தன் பைக் வச்சுருக்கான், கார் வச்சுருக்கான், நல்ல வீடு இருக்குது, லக்ஸுரி லைஃப் வாழ்கிறான், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்ட்டு கம்பேரிசன் தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா திங்க் பண்ணுங்கள். ஒருத்தன் கார் வச்சுருக்கான், ஒருத்தன் பைக் வச்சுருக்கான், அவனோட ஃபைனான்ஷியல் எப்படி இருக்குது, நம்ம ஃபைனான்ஷியல் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே இருக்க நம்ம இங்கே போகணுன்னா நம்ம ஃபைனான்ஷியலை எப்படி க்ரோத் ஆகணும்னு தான் பிளான் பண்ணுமோ தவிர நம்ம இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி ப்ரெஷர் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். தென் யூ வில் பை கார், ஹவுஸ், இது வேணாலும் பண்ணலாம். பட் டோன்ட் கம்பேர் வித் யுவர் செல்ஃப் அதர்ஸ். அதே செகண்ட் திங் வந்து பேர்ன் டு க்ரியேட். நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டோன்னா ஒருத்தன் க்ரியேட் பண்ணுவோம், அதை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம யாருமே க்ரியேட் பண்ணுன்றதை திங்க் பண்ணவே இல்லை. ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் ஏதோ க்ரியேட் பண்ணி போகிறோன்னா நம்ம பார்ப்போம், அதை கன்சியூம் பண்ணுவோம். பட் எனக்கே திங்க் பண்ணிடுறீங்களா, ஏன் நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி போடக்கூடாதுன்ட்டு? லைக் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், பிஸ்னஸ், பிளாப்லா நிறையா இருக்குது. எதுலேயே ஒன்று க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயுமே கன்சியூம் பண்ணுறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. நீங்கள் கன்சியூம் பண்ணுறத க்ரியேட் பண்ணால் தான் உங்கள் க்ரோத் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் கன்சியூம் மட்டும் பண்ணாமல் எப்படி க்ரியேட் பண்ணலாம், எது உங்களுக்கு வருமோ அதில் எப்படி உங்களை க்ரியேட் பண்ணலான்றது திங்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது தேர்ட் திங் வந்து ஃபஸ்ட்டு மணி மிஸ்டேக். நம்ம எங்கெங்கே அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுன்றதே தெரியாமல் சோஷியல் மீடியா மூலிமா நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வரும், ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும். அது ஒரு பிஸ்னஸ், கண்டிப்பாக அது பிஸ்னஸ்க்காக ஆடு வரதான் செய்யும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அது ப்ராடக்ட் தேவையான கண்டிப்பாக தெரியாது. மேபி உங்களுக்கு கண்டிப்பாக அது தேவை, அதனால நீடு இருக்குன்னா அதை பை பண்ணலாம். பட் நம்மளாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம் தெரியுமா, ஆடை பார்ப்போம். நமக்கு அது தேவையான இல்லை, பார்க்க நல்லாயிருக்கு, ஓகே வாங்குவோம், பை பண்ணுவோம் தான் பை பண்ணுறோமா தவிர உண்மையிலேயே உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், அது உங்களுக்கு உண்மையிலுமே தேவையாக இருக்குனால தான் வாங்குறீங்களா? ஆடை பார்த்துட்டு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணுமா, அது தேவை இருக்கா, அதோட நீடு உங்களுக்கு அதோட நீட் ரொம்ப முக்கியம்னா மட்டும்தான் அதை பை பண்ணணும். ஃபோர்த் ஒன்று வந்து லேக் ஆஃப் ஸ்லீப். நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்லீப் சைக்கிளே டோட்டலாக அஃபெக்ட் ஆகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானு புதுசாக சொல்லுறதில்ல. நம்ம யூடியூப்பில் சம்திங் எதாவது பார்க்குறீங்கன்னா நம்ம ஃபோனை வந்து அன்கம்ஃபர்டபுள் பொசிஷனில் வச்சுருப்போம், ஏன்னா ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சுருப்போம். இதனால் நம்மளால் லாங் டைமுக்கு ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அதே நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ் ஆகட்டும், யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது ஃபோன் வந்து கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கும். கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கே தெரியாது. 1 ஹவருக்கு 1000 வீடியோஸ் கூட ஸ்க்ரோல் பண்ணியிருப்போம், பட் நம்மளுக்கு டைம் போனது தெரியாது. இதை சோஷியல் மீடியா அடிக்ஷன் சொல்கிறது. அதனால் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாட் எட் ஆல், டோட்டலாக கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது, எதையுமே குறைக்கலாம் ட்ரை பண்ணுங்கள். ஃபிஃப்த்து திங் வந்து க்ரியேட்டிங் லஸ்ட்டு. நம்ம ஃபோன் ஓப்பன் பண்ணவே ஏகப்பட்ட பொண்ணுங்களை நம்மளால் இப்போது பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது. இதே நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன்லலாம் 1 ஹவருக்கு நான் ஒரு 2 பொண்ணு 3 பொண்ணு பார்க்குறதே பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் 1 ஹவருக்கு 1000 to 2000 பிளாப்லா எவ்வளோலாம் கவுண்டே கிடையாது. ஏன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் இருக்கும். அதனால் எவ்வளோ பொண்ணு வேணும்னு பார்க்கலாம். அதனால் நமக்கு லஸ்ட்டு தான் க்ரியேட் ஆகும். அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் கரியரை ஃபோக்கஸ் பண்ணி ஜஸ்ட் டு growth யுவர் செல்ஃப். அதனால் உங்களுக்கு டோபமைன் தான் ரிலீஸ் ஆகும். இதனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. யூ வில் சேஞ்ச் இட். அதே 6th திங் வந்து பில்ட் செட் ரோல் மாடல்.
நம்ம எல்லாருமே ரோல் மாடல்ன்ட்டு நல்ல வீடியோ போடுறான், பார்க்க நல்லா இருக்கான், இந்த மாதிரி சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். திஸ் நாட் ஏ ப்ராப்பர் வே டு சூஸ் யுவர் ரோல் மாடல். உங்கள் ரோல் மாடல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கான், அதை ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப் க்ரோத் ஆகுமா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள். தென் யூ வில் சூஸ். நல்லா வீடியோ பண்ணுறான், பார்க்க நல்லா இருக்கான், இந்த மாதிரி பண்ணுறான்றது அதையும் நம்ம ரோல் மாடலாக யாரையும் சூஸ் பண்ணவே கூடாது. ஈவன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டோட இந்த ரிபல் உங்களை கண்டிப்பாக மறுபடியும் மீட் பண்ணுவேன். டாட்டா பாய் பாய்.